சீமான் நேற்றைய தினம் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்கிறார். மிக கடுமையாக தளபதி அவர்களை ஒருமையில பேசியிருக்கிறார். முதல்ல சீமான வான்னு யாரு கூப்பிட்டா? நீங்களும் விஜயலட்சுமி அவர்களும் தங்கி இருந்த வீட்டு லாட்ஜ் வாசல்ல வந்து இருந்துட்டு, அண்ணா எங்களுடைய தமிழ்நாட்டை மீட்டெடுக்கவா, இந்த இயற்கையை பாதுகாக்கவா, விவசாயிகளை பாதுகாக்கவா, இந்த நாட்டு மக்களை பாதுகாக்கவான்னு சொல்லி உங்க வீட்டு வாசல்ல வந்து மக்கள் நின்னாங்களா? கைது செய்யப்படும் போது கூட அமீர் தான் அன்னைக்கு பெருசா பேசப்பட்டார். ஏன்னா அமீர் தான் ஒரு பெரிய டைரக்டர். அன்னைக்கு சீமான்லாம் யாருக்குமே தெரியாது. அரசியல் வியாபாரி தான் சீமான். மற்ற கட்சிகள் கூட தேர்தல் நேரத்தில் கூட்டணி தான் வைக்கிறான், வெளிப்படையா கூட்டணி வைக்கிறான். ஆனா சீமான் அவரை அழைச்சிருக்கிறாங்க மக்கள், அல்லது அழைச்சாங்க இல்ல, அவருடைய அரசியல் வருகையை மக்கள் எதிர்பார்க்கிறார்கள், அதை வரவேற்கிறார்கள். அதனுடைய சாட்சி நம்ம கண்ணு முன்னே இருக்குது. சீமான யார் அழைச்சா? அண்ணன் சுபய உதயகுமார் மாதிரி ஒரு போராட்டம் செஞ்சிருப்பீங்களா நீங்க? 15 வருஷம் நான் போராடுகிறேன், களத்துல நிக்கிறேன், உடுங்கினீங்கன்னு சொல்லுங்க. போராடுனீங்க இல்லையா, களத்துல நின்னீங்க இல்லையா? இத்தனை வருஷம் போராடி எந்த ஒரு விஷயத்துக்காவது தீர்வு கண்டேன் உங்களால சொல்ல முடியுமா? நான் தான் பேசக்கூடிய ஒரு வார்த்தை இந்த சமூகத்துல ஒரு அதிர்வை ஏற்படுத்தும்னு சொன்னா, நான் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் இந்த சமூகத்தில் அது ஒரு விவாதத்தை ஏற்படுத்தும்னு சொன்னா, அவர்கள் பேசும்போது அவ்வளவு கவனமா பேசணும். என்ன வேணா பேசலாம், கேட்கறதுக்கு கொஞ்சம் கூமுட்டா பசங்க நிற்பான். அவன் இன்னைக்கு பெரியார் ஆதரிச்சு பேசினாலும் ஒவ்வொன்னு கத்துவான், பெரியார திட்டி பேசினாலும் கத்துவான், விஜய் அவர்கள் என் தம்பின்னு சொன்னாலும் கத்துவான், இல்ல விஜய் தம்பி கிடையாது அவன் எதிரின்னு சொன்னாலும் கத்துவான். அண்ணன் சொல்லிட்டேன், சாரி மன்னித்துக் கொள்ளுங்கள் அன்பு சகோதரர்களே, கீழே எமனும் கமெண்ட்ல திட்டிடாங்க, எதுக்கு அண்ணன் சொன்னீங்க அப்படின்ட்டு. ரஜினிகாந்த் அஜித்னு சொன்ன உடனே அங்க ஒரு கூட்டம் ஓன்னு கத்துது. எந்த கூட்டம்? கொள்கை கூட்டம், சினிமா கவர்ச்சியை எதிர்க்க வந்த கூட்டம். 2 தவளை இருந்துச்சு. ஒரு தவளைக்கு பேர் என்ன வைக்கலாம்? சீமான்னு வைப்போம். இன்னொரு தவளை, அந்த தவளைக்கு என்ன பேர் வைக்கலாம்? துரைமுருகன் வைப்போம். வெல்கம் டு வெற்றிவாக யூடியூப் சேனல். நான் உங்கள் சுல்ஃபிகர். வீடியோக்குள்ளாடி போறதுக்கு முன்னாடி, இந்திய அரசியல் வரலாற்றுல இதற்கு முன்பாக மன்னிப்புக்கு பெயர் போனவர் ஒருத்தர், இப்போ அவர் கூட இன்னொருத்தர் இணைந்திருக்கிறார். அப்ப இந்திய அரசியல் வரலாற்றுல மன்னிப்பு அப்படின்னு சொன்னா 2 அரசியல்வாதிகளை நமக்கு ஞாபகம் வரும். யார் யார் அவர்கள் அப்படிங்கிறத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. கடைசியில நான் பதில் சொல்றேன், சரியா? சரி, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொன்னா, சீமான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரசியல் புரோக்கர்னு சொல்றதா என்ன சொல்றதுன்னு தெரியல. அந்த அளவுக்கு கேடுகட்ட கேவலமான ஒரு ஜன்மம் சீமான். உண்மையில அந்த ஆளு மேல மிகப்பெரிய மரியாதை வச்சிருந்தேன். இந்த சேனல்லே நான் எவ்வளவு விஷயங்கள் சீமானை பத்தி பேசும்போதும் கமெண்ட்ல கீழே நிறைய பேர் வந்து அண்ணன் சொல்லாதீங்க, அவர் அண்ணன் சொல்லாதீங்க, எங்களுக்கு இரிட்டேட்டா இருக்குது, அவர் அண்ணன் சொல்லாதீங்கன்னு சொல்லுவாங்க. இருந்தா கூட நம்ம நாகரிகம் கருதி அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனா அது எவ்வளவு தப்பு. இந்த ஆளெல்லாம் அண்ணன் இல்லை, இந்த ஆளெல்லாம் சீமான்னு சொல்றதே பெரிய மரியாதையான வார்த்தை அப்படிங்கிற அடிப்படையில அந்த அளவுக்கு இந்த ஒரு தரம் தாழ்ந்த அரசியலை தமிழ்நாட்டில் செய்து கொண்டிருக்கக்கூடிய கேவலமான கேடுகட்ட அரசியல்வாதியாக சீமான் இருந்து கொண்டிருக்கிறார். உண்மையிலே ரொம்ப கடுமையான வார்த்தைகளை தான் நம்ம பயன்படுத்த வேண்டியிருக்கு. இருந்தாலும் என்ன செய்யறதுக்கு, இவருடைய செயல்கள் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது. சில பேர் சொல்றாங்க இல்லையா, சீமான் இன்னைக்கு பேசுறது வந்து தாவேகா வெர்சஸ் டிவிக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நெரேட்டிவை செட் பண்ண பாக்குறாருன்ட்டு. அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. நாங்க ஒரு லெவலுக்கு மேல போயாச்சு. நாங்க ஒரு லெவலுக்கு மேல போயாச்சு. டிஎம்கே டிவிகே அப்படிங்கிற போட்டி இங்க ஆரம்பிச்சாச்சு. ஆல்ரெடி அது ஃபைட்டு பெருசா நடந்துகிட்டு இருக்கு. அப்படி நடந்துட்டு இருக்கும்போது காலுக்கு கிட்ட வந்து ஒரு கிச்சு ஒரு எலி காமிச்சுன்னா என்ன செய்வோம்? ஓங்கி ஒரு மிதிப்போமா? அப்படி மிதிக்கிறது தான் இந்த மாதிரி வீடியோக்கள்லாம். இல்லாம இந்த ஆள்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கக்கூடிய அளவுக்கு எங்களோடு சண்டை போடுவதற்கான தகுதியும் சீமானுக்கு கிடையாது. சீமான் இந்த அளவுக்கு நான் கடுமையா பேசுறதுக்கு காரணம் என்ன நீங்க யோசிக்கலாம். சீமான் நேற்றைய தினம் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்கிறார். மிக கடுமையாக தளபதி அவர்களை ஒருமையில பேசியிருக்கிறார். வானு உன்னை எவன்டா கூப்பிட்டான்? உன் வீட்டு வாட்ச்மேன் கூட கூப்பிடலையடா, ஏன்டா இப்படி பேசிட்டு இல்லையா அப்படின்னு சொல்லி சீமான் கேட்கிறாரு. அதுக்கு பதில் சொல்றேன். அதுக்கு முன்னாடி முதல்ல சீமான வானு யாரு கூப்பிட்டா? சீமான அரசியலுக்கு வா, இந்த தமிழ் மக்களை காக்க வந்திருக்கக்கூடிய தன்மான தலைவன் நீதான், இந்த தமிழ் தேசியத்தை மீட்டெடுக்க வந்திருக்கக்கூடிய போராளி நீதான் அப்படின்னு சொல்லி உங்களை சீமான அரசியலுக்கு வான்னு சொல்லி யாராவது அழைச்சாங்களா? உங்க வீட்டு வாசல்ல வந்து யாராவது நின்னாங்களா? சாரி, வீட்டு வாசல் கிடையாது. இவர் அரசியலுக்கு வரும்போது வீடு கிடையாது. இவர் அரசியலுக்கு வரும்போது லாட்ஜில் தான் இருந்தார். கூட வந்து நம்முடைய நடிகை விஜயலட்சுமி அவர்களும் இருந்தாங்க. நீங்களும் விஜயலட்சுமி அவர்களும் தங்கி இருந்த வீட்டு லாட்ஜ் வாசல்ல வந்து இருந்துட்டு, அண்ணா எங்களுடைய தமிழ்நாட்டை மீட்டெடுக்கவா, இந்த இயற்கையை பாதுகாக்கவா, விவசாயிகளை பாதுகாக்கவா, இந்த நாட்டு மக்களை பாதுகாக்கவான்னு சொல்லி உங்க வீட்டு வாசல்ல வந்து மக்கள் நின்னாங்களா? உங்களை யார் கூப்பிட்டா அரசியலுக்கு? தளபதி அரசியலுக்கு யார் கூப்பிட்டா அப்படிங்கிறதுக்கு நான் பதில் சொல்றேன். முதல்ல உங்களை யார் அரசியலுக்கு கூப்பிட்டா? சீமான்லாம் அரசியலுக்கு வந்தது ஒரு மிகப்பெரிய அபத்தம், ஒரு ஆக்சிடென்ட்.
சினிமா துறையை சேர்ந்தவர்கள் டைரக்டர்லாம் சேர்ந்து ஒரு போராட்டம் நடத்துறாங்க ராமநாதபுரத்துல. நீ வந்து இலங்கையில எங்களுடைய மீனவனை அடித்தால் இங்க இருக்கக்கூடிய மாணவனை அடிப்போம்னு சொல்லிட்டு அவர் ஒரு வார்த்தை பேசுறாரு. அதன் காரணமாக அன்னைக்கு கைது செய்யப்படுகிறார். கைது செய்யப்படும் போது கூட அமீர் தான் அன்னைக்கு பெருசா பேசப்பட்டார். ஏன்னா அமீர் தான் ஒரு பெரிய டைரக்டர். அன்னைக்கு சீமான்லாம் யாருக்குமே தெரியாது. சீமான் எடுத்த தம்பி படத்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அந்த படத்துல கூட மாதவனை தான் தெரியும், சீமான யாருக்குமே தெரியாது. அன்னைக்கு பேசக்கூடிய பேசு பொருளாக அன்னைக்கு பேசப்படக்கூடிய ஒரு டைரக்டரா யார் இருந்தானா அமீர் தான் இருந்தாங்க. அந்த அமீர் கைது செய்யப்பட்டார். அவர் கூட சேர்ந்து இவரும் கைது செய்யப்பட்டார். அதனால ஒரு சினிமா துறையை சேர்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டதுனாலதான் அன்னைக்கு அந்த அளவுக்கு பேசப்பட்டது. அப்போ சீமான் இன்னைக்கு இந்த அளவுக்கு ஒரு அரசியல்ல வந்து இருக்கிறாருன்னு சொன்னா அதற்கு காரணமே சினிமா துறை தான். அந்த சினிமா வெளிச்சம் தான். சாதாரணமா அன்னைக்கு இலங்கை தமிழர்களுக்காக போராடிய எத்தனை பேர் இருக்கிறாங்க. திருவான்னு பேசுறவன், வழக்கு வாங்கினவன், தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு மக்களுக்கு அறியப்படக்கூடிய ஒரு ஆளா மாறி இருக்காரு. ஆனா இல்ல. ஏன் அப்படின்னா அவர் ஒரு சினிமா துறையை சேர்ந்தவர் கிடையாது. சீமான் அன்னைக்கு சினிமா துறையை சேர்ந்தவராக இருந்த காரணத்தினாலதான் மக்களுக்கு அறியப்பட்டார். அதுக்கப்புறம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தெளிவாக தனக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த ஒரு பப்ளிசிட்டியை பயன்படுத்தி தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லிட்டு உருட்டி அன்றைய ஆர்எஸ்எஸோடு தொடர்பு கொண்டு குருமூர்த்தியினுடைய சவாசத்தோடு அவருடைய உதவியோடு சிவந்தி ஆயத்தனார் அவருடைய குடும்பத்திலிருந்து கட்சியை வாங்கி அதற்கு பிறகு அன்றைய இலங்கை தமிழர்களிடமிருந்து நிதியை பெற்று தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு ஈழத்தில் வந்து நான் விடுதலை பெற்று தருகிறேன், தனி ஈழத்திற்கு நான் உதவி செய்வேன், தனி ஈழம் வருவதற்கு நான் மிகப்பெரிய காரணமாக இருப்பேன்னு சொல்லி அந்த மக்களை பேசி பேசி ஏமாற்றி அன்னைக்கு இவருடைய பேச்சு நல்லா இருந்துச்சு. அன்னைக்கு இவருடைய பேச்சு கொஞ்சம் புதுசாக இருந்ததுனால அதன் காரணமாக மடைமாற்றம் பட்டு மூளைச்சலவை செய்யப்பட்ட இளைஞர்கள் அவருடைய பின்னாடி போய் அப்படிதான் இவர் அரசியலுக்கு வந்தாரே தவிர மாறாக அவரை மக்கள் யாருமே வெத்தலை பார்க்க வச்சு அவருடைய இயல்பான நடவடிக்கைகள் மூலமாக ஏற்கனவே மக்கள் மத்தியில் அவர் பிரசித்தி பெற்ற அவருடைய கொள்கை ரீதியாக, அவருடைய கோட்பாடு ரீதியாக, அவருடைய செயல்பாடுகள் ரீதியாக மக்கள் மத்தியில் அறியப்பட்ட நபராக இல்லை. சரியா? அப்படி அரசியலுக்கு வந்து அரசியல் இன்னைக்கு ஒன்று பேசி மறுநாளைக்கு ஒன்று பேசி அரசியல் வியாபாரி தான் சீமான். மற்ற கட்சிகள் கூட தேர்தல் நேரத்தில் கூட்டணி தான் வைக்கிறான், வெளிப்படையாக கூட்டணி வைக்கிறான். ஆனா சீமான் தேர்தல் நேரத்திலேயே ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு கட்சியோடு மறைமுகமாக வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார் சீமான். அந்த சீமான் வந்து தளபதி விஜயை பத்தி பேசலாமா? இப்ப நீங்க கேட்டீங்க இல்லையா, உன்னை யாரா கூப்பிட்டா அப்படின்ட்டு. இந்த மக்கள் அழைத்தார்கள். இந்த மக்கள் அழைச்சதுனாலதான் தளபதி அரசியல் களத்துக்கு வந்தார். அவர் மக்களுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு தான் அரசியல் களத்துக்கு வந்திருக்கிறார். அதனுடைய வெளிப்பாடு தான் நேற்று நீங்க 2 நாளைக்கு முன்பாக திருச்சியில பார்த்திருப்பீங்க, மதுரையில மாநாட்டில் பார்த்திருப்பீங்க, விக்கிரவாண்டியில மாநாட்டில் பார்த்திருப்பீங்க. இன்னும் சொல்ல போனா தளபதி அவர்கள் எங்கெல்லாம் செல்கிறார்களோ அங்கெல்லாம் மக்களுடைய ஆர்ப்பரிக்கக்கூடிய கூட்டம் எதுக்கு வருதுன்னா அவர்கள் அத்தனை பேருமே தளபதியை வா, தமிழ்நாட்டிற்கு வா, தமிழ்நாட்டு அரசியல் களத்துக்கு வா, ஒரு மாற்று அரசியலை கொண்டு வா, இந்த மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு அரசியலை கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் விரும்பக்கூடிய காரணத்தினாலதான் அவர் அரசியலுக்கு வந்தார். அவரை அழைச்சிருக்கிறாங்க மக்கள், அல்லது அழைச்சாங்க இல்ல, அவருடைய அரசியல் வருகையை மக்கள் எதிர்பார்க்கிறார்கள், அதை வரவேற்கிறார்கள். அதனுடைய சாட்சி நம்ம கண்ணு முன்னே இருக்குது. சீமான யார் அழைச்சா? சீமான யார் அழைச்சா? ஒருத்தர் கிடையாது. எனக்கு கோட்பாடு கொள்கை புடுங்குச்சு. அண்ணன் சுபய உதயகுமார் மாதிரி ஒரு போராட்டம் செஞ்சிருப்பீங்களா நீங்க? 15 வருஷம் நான் போராடுகிறேன், களத்துல நிக்கிறேன், புடுங்குனீங்கன்னு சொல்லுங்க. போராடுனீங்க இல்லையா, களத்துல நீங்க இல்லையா? இத்தனை வருஷம் போராடி எந்த ஒரு விஷயத்துக்காக தீர்வு கண்டேன் உங்களால சொல்ல முடியுமா? ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நீங்க வழக்கு போட்டு அதுல வந்து தீர்ப்பு வாங்கியிருக்கீங்களா? பெரிய ஒரு சூழலியல் போராளின்னு சொல்லுவீங்களா? பூவிலகின் நண்பர்கள் சுந்தரராஜன் மாதிரி அவரோட மிகப்பெரிய சூழலியல் போராளியா நீங்க? அண்ணன் சுப உதயகுமாரம் அவருக்கு இருக்கக்கூடிய அறிவுல பாதி இருக்குமா உங்களுக்கு? பாதி இல்ல, ஒரு 1/4% இருக்குமா அண்ணன் சுப உதயகுமாரனுடைய அறிவுல? இந்த இயற்கைக்காகவும் இந்த மண்ணுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் அந்த நபர் எவ்வளவு போராட்டங்களை செய்கிறார், எவ்வளவு எழுதுகிறார், எவ்வளவு பேசுகிறார். அவர் கால் தூசி, நான் கேட்கிறேன், அவருடைய கால் கட்டை விரல் மயிருக்கு சமமாவீங்களா சீமான் அவர்களே? நீங்க வந்து ஒரு பெரிய போராளின்ட்டு ஒரு பக்கத்துல விவசாயம் சார்பா நம்மாழ்வார் அவருடைய புத்தகங்களை படிக்கிறது, இன்னொரு பக்கத்துல அண்ணன் உதயகுமார் பேசுனது, பூவுலகின் நண்பர்கள் அவரு பேசுனது. ஸோ இந்த மாதிரியான ஆட்கள் பேசுறதெல்லாம் அப்படியே ஒன்று திரட்டி எடுத்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கதையா உருட்டிக்கிட்டு இருக்கிறது. அது கூட இவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கதை வசனங்கள் எல்லாம் போட்டு எடுத்து இவர் கொஞ்சம் உருட்டிட்டு இருக்கிறது. அவர் சொல்றாரு, முக ஸ்டாலின் கூட துண்டு சீட்டு தான், நீ ஒரு A4 சீட்டு வச்சிருக்கிற, படிச்சுட்டு வந்து எழுதுறவன் நல்ல மாணவனா, பார்த்து எழுதுறவன் நல்ல மாணவனா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க.
உதய மு.க. ஸ்டாலின் அவர்கள் துண்டு சீட்டு வைக்கிறார், தளபதி பெரிய சீட்டு வைக்கிறார். மு.க. ஸ்டாலின் அவரை பத்தி நம்ம பேசல, விட்டுருங்க. தளபதி பெரிய சீட்டு வச்சு பேசினாலும் உண்மையை பேசுறார், நல்லதை பேசுறார், மக்களுக்கு எது தேவையோ அதை பேசுறார். சும்மா வாய்க்கு வந்ததை அடிச்சு விடல. நான் தான் பேசக்கூடிய ஒரு வார்த்தை இந்த சமூகத்துல ஒரு அதிர்வை ஏற்படுத்தும்னு சொன்னா, நான் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் இந்த சமூகத்தில் அது ஒரு விவாதத்தை ஏற்படுத்தும்னு சொன்னா, அவர்கள் பேசும்போது அவ்வளவு கவனமா பேசணும். அவ்வளவு கவனமா பேசணும்னா அவர்கள் பேசக்கூடியதை முன்கூட்டியே ப்ரிப்பேர் பண்ணி அதை தயார் செய்து விட்டு அந்த தலைப்புக்குள்ள இருந்து அல்லது அந்த குறிப்பிட்ட அந்த இதுக்குள்ள இருந்து வெளியே போகக்கூடாதுங்கிறது ஒரு அடிப்படை சென்ஸ். என்ன வேணா பேசலாம், கேட்கறதுக்கு கொஞ்சம் கூமுட்டா பசங்க நிற்பான். அவன் இன்னைக்கு பெரியார் ஆதரிச்சு பேசினாலும் ஒவ்வொன்னு கத்துவான், பெரியார திட்டி பேசினாலும் கத்துவான், விஜய் அவர்கள் என் தம்பின்னு சொன்னாலும் கத்துவான், இல்ல விஜய் தம்பி கிடையாது அவன் எதிரின்னு சொன்னாலும் கத்துவான். அந்த கூட்டத்துக்கு முன்னாடி பேப்பர்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. கண்ணா பின்னாடி என்ன வேணா பேசலாம், வேணா தேவைப்பட்டுனா மேடையில இருந்து கீழே இறங்கி போய் செவுள்ளே ஒண்ணு கொடுக்கலாம். ஒரு நாயும் ஒன்றும் கேட்காது. ஏன்னா தன்மானம் இல்லாத கூமுட்ட கூட்டம் இந்த தரதள கூட்டம், சீமான் கட்சியினுடைய கூட்டம், சோம்பிஸ். டேய், இந்த 2024 இந்த கடைசியா நடைபெற்ற அந்த இடைத்தேர்தலில் கூட என்ன வரத்து வந்தீங்கன்னா நீங்க விஜய் தம்பி விஜய் தம்பி விஜய், யாரு கூப்பிட்டானா நீ தான் கூப்பிட்ட, பார்க்க மாட்டீங்களா? கஜினி சூர்யா மாதிரி பழசெல்லாம் மறந்து போச்சா? மண்டையில ஏதாவது அடிக்கடி போட்டுடுச்சா சீமான் அவர்களுக்கு? கொஞ்சம் கூட கூச்ச உணர்வு இருக்காதா சீமான் அவர்களே? கூச்ச உணர்வு அப்படின்னு இருக்காதா? அன்னைக்கு நம்ம இப்படி பேசணும், இன்னைக்கு இப்படி மாத்தி பேசணும். இதை ஒருத்தன் பொதுவாக ஒரு நபர் பார்த்தான்னு சொன்னா என் மூஞ்சிலே காரி துப்புவானே, காரி துப்புனா தொடச்சிக்கிறது அப்படின்ட்டு அண்ணன் நாஞ்சில் சம்பத் சொன்னது மாதிரி அந்த மைண்ட் செட் ஆயிடுச்சா? அந்த ஒரு கூச்ச உணர்வு கிடையாதா? சரி, வீட்டில் போகும்போது பொண்டாட்டி பார்க்க மாட்டான், பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு சங்கூஜமா இருக்காது இப்படி மாத்தி மாத்தி பேசுறதுக்கு? என்ன கேவலமான ஜென்மண்ணே சீமானண்ணே. அண்ணன் சொல்லிட்டேன், சாரி மன்னித்துக் கொள்ளுங்கள் அன்பு சகோதரர்களே. கீழே எமனும் கமெண்ட்ல திட்டிடாங்க, எதுக்கு அண்ணன் சொல்றீங்க அப்படின்ட்டு. கொஞ்சம் அந்த அளவுக்கு கேவலமா இருக்காது சீமான்? யார கூப்பிட்டா? அதாவது வைத்தறிச்சலுடைய உச்சத்தில் இருந்துடுறீங்க. இன்னைக்கு தம்பி அஜித், ரஜினிகாந்த் அவர் தங்களுடைய புகழை தன்னுடைய லாபத்துக்காக பயன்படுத்தல அப்படிங்கிறாரு. இது ரஜினிகாந்த் அரசியல் கட்சி ஆரம்பிக்க முயற்சி செஞ்சார், அதாவது தெரியுமா? எல்லாமே மறந்து போச்சா, இல்ல மரகத கலந்து போச்சா, என்ன தெரியல. இதே அஜித் அவர்களை அதாவது பேசுறாரு ரஜினிகாந்த் அஜித்னு சொன்ன உடனே அங்க ஒரு கூட்டம் ஓன்னு கத்துது. எந்த கூட்டம்? கொள்கை கூட்டம், சினிமா கவர்ச்சியை எதிர்க்க வந்த கூட்டம். சினிமாவில் இருக்கக்கூடிய நடிகன், அவனுக்கு கொள்கை கிடையாது, கோட்பாடு கிடையாது, அவனை கூத்தாடின்னு சொல்லி இந்த சமூகம் ஒதுக்கணும். இனி ஒரு நபருக்கு சினிமா துறையை சேர்ந்த ஒருத்தனுக்கு அரசியல் கட்சி ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற எண்ணமே வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய கூட்டம். ரஜினிகாந்த் பேரையும் அஜித் பேரையும் சொன்னோன்னா ஓன்னு ஆர்ப்பரிக்குதுன்னா இவனுங்க கொள்கை கூட்டமா? இவனுங்க கொள்கை கூட்டமா? ஒரு மண்ணாங்கட்டி கூட்டமும் கிடையாது. அண்ணன் கடந்த முறை விஜய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒற்றை குதிரையின் மேல சவாரி செஞ்சாரு. இந்த முறை ஒரு பக்கத்துல அஜித், ஒரு பக்கத்துல ரஜினிகாந்த் ஒரு வண்டி மாதிரி செட் பண்ணி 2 பேருக்கு மேலையும் ஏறி சவாரி செய்வதற்கு அவர் தயாராகி விட்டார் அப்படின்ட்டு. இதே ரஜினிகாந்த மானங்கட்ட பொழப்பு இல்லையா? நாய் பொழைக்குமா இந்த பொழப்பு சீமானவர்களே? ரஜினிகாந்த் ஒரு மராட்டியனா மான தமிழனான்னு சொல்லி பேசுனீங்களே, இன்னைக்கு ஆற்றால் ஒரு தேர்தலுக்காக ஒரு மராட்டியின் காலை பிடிச்சி கெஞ்சக்கூடிய ஒரு சூழலுக்கு ஆண்டவன் உங்களை மாத்திருக்கான் பாத்தீங்களா? வெக்கமா இல்ல? கேவலமா இல்ல? அஜித் ஒரு மலையாளி யாரு? சாட்டை துரைமுருகன் இன்னைக்கு பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சிலையும் நான் ஒரு தல ரசிகன், ஒன்ஸ் தல ரசிகன் ஆல்வேஸ் தலை ரசிகன் இன்னைக்கு வந்துடுது. ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி அஜித் அவர்களை மலையாளி அவனுக்கு இந்த மண்ணுக்கு என்னடா சம்பந்தம்னு சொல்லி பேசின இந்த சாட்டை துரைமுருகன் கூமுட்ட இன்றைக்கு அஜித்துக்கு கூட இதை கூட கூட்டம் கூடும், நயன்தாராவுக்கு கூட இதை கூட கூட்டம் கூடும், அஜித்துக்கு கூடும், நயன்தாராவுக்கு கூடும், உனக்கு கூடுமா? அதை பேசு. அஜித், நயன்தாரா அவங்க சினிமா ஃபீல்ட்ல இருக்கிறாங்க, நீ எந்த ஃபீல்ட்ல இருக்கிற? அரசியல் ஃபீல்ட்ல இருக்கிற. தளபதி எந்த ஃபீல்ட்ல இருக்கிற? அரசியல் இருக்கிறார். அப்போ நீ கம்பேர் யாரை கூட பண்ணணும்? யார் கூட பண்ணணும்? உன் கூட பண்ணணும். உனக்கு அந்த கூட்டம் கூடுமா? ஒன்றும் கூடாது. நீ பேசக்கூடிய மேடைகள்லாம் நம்ம பார்க்கிறோமே, ஒரு தளபதியினுடைய அரசியல் வருகைக்கு முன், அரசியல் வருகைக்கு பின் அப்படிங்கிறதான் உங்களுடைய நிலைப்பாடு. அரசியல் வருகைக்கு முன்னாக உங்களுக்கு ஒரு கூட்டம் இருந்துச்சு, மக்கள் இருந்தார்கள். இன்னைக்கு அது இல்லை. அதை நேரில் களத்துல நீங்க உங்களுடைய பொதுக்கூட்டங்கள்ல பாக்குறீங்க.
பார்க்கும்போது வயிற்றெரிச்சல்ல உங்களை மீறி கோபம் கொப்பளித்து வருகிறது. அதனுடைய வெளிப்பாடு தான் உங்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த தரம் கட்ட கேவலமான வார்த்தைகள். உங்களை திட்டணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் எங்களுக்கு கிடையாது. உங்களை திட்டணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. சில பேர் நினைக்கலாம், என்னடா தொடர்ந்து இவர்கள் சீமானை பற்றியே பேசிட்டு இருக்கிறாங்க, அதான் தளபதி வந்து சீமானெல்லாம் ஒரு 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 பொருட்டாவே ஒரு இதுக்கு கூட அவர் மதிக்கல, அப்புறம் எதுக்கு இவர்கள் இருந்து பேசி கொண்டிருக்கிறாள் நினைக்கலாம். நம்ம அப்படி பேசணுங்கிறது நோக்கம் கிடையாது. நாம வந்து இன்னைக்கு திமுக தாவேகா அப்படிங்கிற போட்டியில் இருக்கிறோம். இன்னைக்கு அதான் ஃபைட்டே. டிவிகே வெர்சஸ் டிஎம்கேங்கிற ஃபைட் ஆல்ரெடி ஆரம்பிச்சாச்சு. அது பயங்கரமா போய்கிட்டு இருக்கு. அப்படி ஒரு போர்க்களத்தில் நின்று போர் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது கீழே வந்து ஒரு எலி குஞ்சு வந்து காலை அப்படி கச்ச கச்ச கச்சான்ட்டு கரம்பிச்சுன்னா என்ன செய்வோம்? கிச்சு கிச்சு முட்டுச்சுன்னா என்ன செய்வோம்? ஓங்கி ஒரு மிதி மிதிப்புமா இல்லையா? அதே மாதிரிதான் அந்த மிதி தான் மிதிக்க போறான் சீமான். இது வரைக்கும் தமிழ்நாட்டில் எத்தனையோ பேரை தன்னுடைய எதிரின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தாரு. இன்னைக்கு நீ எங்களை எதிர் லிஸ்ட்ல வச்சிருக்கிற. எங்களுடைய எதிரி நீ கிடையாது, எங்களுடைய எதிரில் கிடையாது. நாங்க டார்கெட்டே வேற இருந்தாலும் ஒரு கொசு மாதிரி உங்களை அப்படி பிச்சு எறிஞ்சிட்டு போயிட்டு இருக்க போறோம். இதை ஒரு எக்ஸாம்பிளா சொல்லணும்னா, சின்ன வயசுல தான் நான் ஒரு கதை கேட்டிருக்கேன். நம்ம வீட்டுல இது நம்ம மூத்தோர்கள்லாம் பேசக்கூடிய ஒரு கதை. ஒரு 2 தவளை இருந்துச்சு. ஒரு தவளைக்கு என்ன பேர் வைக்கலாம்? ஒரு தவளைக்கு பேர் சீமான்னு வச்சிருவோம், இன்னொரு தவளைக்கு பேரு சாட்டை துரைமுருகன் வச்சிருவோம். சாட்டை துரைமுருகன் நல்லா இருக்குமா, இடும்பாவனம் கார்த்திக் நல்லா இருக்குமா? சாட்டை துரைமுருகனே வச்சிருவோம். பட் இந்த 2 தவளை இருந்துச்சு. இந்த 2 தவளையும் நல்ல ஒரு மழை டைம்ல அந்த தண்ணியில இருந்து வெளியே வந்து நிக்குது. ரோட்டு கரையில, ரோட்டு சைடுல நிக்குது. அப்ப இந்த ரோட்ல வண்டி போயிட்டே இருக்கு. ஒரு பைக் வருது. பைக் வந்தோன்னா ஒரு தவளை, அந்த துரைமுருகன் சொல்லக்கூடிய தவளை என்ன பண்ணுதுன்னா, இந்த சீமான் தவளைகிட்ட சொல்லுது, அண்ணா ஒரு பைக் வருது, இந்த நேரத்தில் அவன் எதுக்கு போறான்? நீங்க ஒன்று பண்ணுங்க, ரோட்ல நின்று அந்த பைக்கை கவுத்து விடுங்க. நீங்க அதுக்கு அந்த ரோடை வந்து மறைச்சு நில்லுங்க, உங்க மேலே ஏறி அந்த பைக்கு கவுந்துரும் அப்படின்னு. அப்போ அந்த பைக் நேராக வருது. இந்த தவளையை பார்த்தோன்னா, தவளை அதாவது சீமான் தவளையை பார்த்தோன்னா பைக்குக்காரன் நினைக்கிறானா, இது எதுக்கு போட்டு வீணா இதை கொண்டுகிட்டு இதுக்கு மேலே ஏற்றிக்கிட்டு அப்படின்ட்டு அவன் டக்குன்னு ஒரு லெஃப்ட் ஏறி போயிட்டான். உடனே இந்த துரைமுருகன் கழுது என்ன சொல்லுதுன்னா, அண்ணா பார்த்தீங்களா உங்களை பார்த்து பயந்து ஒதுங்கிட்டான், இப்படி இருக்குன்னு கெத்து, நீங்க புரிய ஆளுண்ணா நீங்க. அடுத்து இன்னொரு கார் வருது. அண்ணா அண்ணா இன்னொருத்தன் வரா பாருங்கண்ணா, 2 சைடில் லைட் வச்சு வரான், இவனை எப்படியாவது நீங்க தள்ளி விட்டுருங்க, மறைச்சு விட்டுருங்க அப்படிங்குது. அப்படின்னு சொன்ன உடனே மறுபடியும் அப்படியே தம்பி இப்போ பார்த்துக்கலாம் அண்ணா சிரிச்சுட்டு நேர போய் மறுபடியும் அதே மாதிரி அந்த வண்டியை மறிக்கலாம் அப்படின்ட்டு ரோட்டில் அடிக்குது. இப்போ கார் வருது இல்லையா, 2 வீல் 2 அத்தத்தில் இருக்கும். கார் ஃபுல்லாக போயிடுச்சு. போனோன்னு அண்ணே பார்த்தீங்களாண்ணா உங்களை பார்த்து மறுபடியும் பயந்து ஜம்ப் பண்ணி போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த துரைமுருகன் தவளை சொல்லுது. சரி கழுதைன்னு வருது, சரி கழுத தவளை எல்லாம் ஒன்று தான். இந்த துரைமுருகன் கழுதை சொல்லுது. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு ரோடு ரோலர் ஒன்று வருது, ஒரு ஒத்த லைட் டைம் போட்டு மெதுவாக வருது. இந்த துரைமுருகன் தவளை சொல்லுது, அண்ணே அங்கே பாருங்கண்ணா ஒரு லைட்டை போட்டு ஒருத்தன் வாரான், இவனை விடக்கூடாதுன்னா இவனை எப்படியாவது நீங்கள் கவுத்துறணும் அப்படின்னு சொல்லுது. அப்போ அந்த வண்டி வர லேட் ஆகுது. அண்ணே உங்களை பார்த்து பயந்துட்டானே, உங்களை பார்த்த உடனே வண்டியை ஸ்லோ பண்ணிட்டானே, அண்ணே உங்களை பார்த்து நடுங்கிட்டானே அப்படி இப்படின்னு சொல்லி இந்த துரைமுருகன் தவளை வந்து இந்த சீமான் தவளையை அப்படியே ஏற்றிக்கிட்டே இருக்கு. அண்ணே உங்களை பார்த்து பயந்துட்டான், உங்களை பார்த்து நடுங்கிட்டான் அப்படின்னு. இந்த ரோடு ரோலரும் கிட்ட வரும்போது என்ன செய்ய முடியும்? தவளைக்கு மேலே சரக்குன்னு ஒரு எத்து தரையோட தரையா அப்படியே சப்பியாச்சு, முடிஞ்சாச்சு, போயாச்சு. இந்த துரைமுருகன் தவளை பார்க்குது, என்னது அண்ணே 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 போயிட்டீங்களா அப்படின்ட்டு நேரம், ஆஹா நம்ம நல்ல வேலை தப்பு சொன்னான்னு மறுபடியும் அந்த குளத்துக்குள்ள குதிச்சு போகுது இந்த துரைமுருகன் தவளை. இதுதான் தமிழ்நாட்டில் நடக்க போகுது. இதுதான் தமிழ்நாட்டில் வரக்கூடிய 2026 தேர்தலில் டிவிகே அதை ஒரு ரோடு ரோலர் மாதிரி கணிச்சுக்கோங்க. சீமான் சொல்லக்கூடிய ஒரு இந்த தவளைய ஒரே ஏத்து சொல்லி முடிஞ்சது. அதான் நடக்க போகுது. நான் வீடியோனுடைய ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, அந்த மன்னிப்பு கேட்கக்கூடிய 2 அரசியல்வாதி யார் அப்படின்ட்டு. சாவர்கர் உங்களுக்கு தெரியும். அவரு கூட விடுதலைக்காக போராடி சிறையிலிருந்து சிறையினுடைய கொடுமை தாங்க முடியாம வெள்ளைக்காரனுக்கு மன்னிப்பு கடிதம் எழுதினார். இன்னொன்னு யாருன்னா நம்முடைய அண்ணன் சீமான். 2009 செஞ்ச அயோக்கியத்தனத்துக்கு ஒரு பொண்ணை ஆசை காட்டி மோசம் செஞ்சதுக்கு இன்னைக்கு அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்கு. அப்படி மன்னிப்பினுடைய நாயகனாக, மன்னிப்பு தமிழ்ல எனக்கு பிடிக்காத வார்த்தை அப்படின்னு விஜயகாந்த் சொன்னார் இல்லையா, அதே மாதிரி மன்னிப்பு தமிழ்ல எனக்கு பிடிச்ச வார்த்தை, அந்த வார்த்தையினாலதான் இன்னைக்கு தப்பிச்சு நிக்கிறேன்னு சொல்லி சீமான் சொல்லிட்டு இருக்கிறார்.
அன்பார்ந்த சகோதரர், இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். இன்னொரு தலைப்புல இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.